70வது சிவபுராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாசகத்துல 70வது வரி கடைசியா பார்த்தனாங்க. நீராய் இறுக்கி என் ஆறுவிராய் நின்றானே. 70ல இருந்து தொடங்குவோம். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாம், சோதியனே துன்னிருளே, தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமெஞ்ஞானத்தால் இதுல நிக்கட்டும் சிவகுமார். அந்த இடத்துல பார்த்து கொண்டு போவோம். எல்லாருக்கும் நல்லா பழகிடுது. அப்படியே கோச்சி அடிச்சு வர சடார் என்று இழுக்கிறது. நிறுத்தி சிந்தித்து ஏழுமான இடங்கள்ல பொருளை சொல்லி கொண்டு போகும் இல்லையா? அது முற்றுவதல் முடிஞ்சது. எங்களுக்கு வாழ்க்கையில அரைவாசி முக்காவாசி போட்டுது. இன்னும் கண்ணை மூடிக்கொண்டு படிச்சு கொண்டு போகலாம். கண்ணை திறந்து கொஞ்சம் படிக்கணும். மனசை திறந்து இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. என்ன கருத்து? இன்பமும் துன்பமும் இல்லானே, அது விளங்குது. என்ன இறைவன் இன்ப துன்பம் இல்லை. இறைவனுக்கு என்ன இருக்குது? ஆனந்தம் உண்டு. இன்ப துன்பம் இதனால் வருவது, நாங்க நல்லது செய்தா எங்களுக்கு நல்வினை, நல்வினையினுடைய பயன் புண்ணியம், புண்ணியத்தினுடைய பயன் இன்பம். நாங்க கெட்டது செய்தா அது தீவினை, தீவினையுடைய பயன் பாவம், பாவத்தால வாரது துன்பம். இப்ப இன்பமும் துன்பமும் இருவினை செய்கிற எங்களுக்கு இருக்குது. இறைவனுக்கு இருக்குமோ? அவர் வினை செய்கிறாரோ? அவர் செய்கிறார் வினை. அவற்ற வினை 5: படைத்தல், காத்தல், அழைத்தல், மறைத்தல், அருள், 50 அவருடையது. ஆனா அதுல வினை இல்லை. அவருக்கு அப்ப இன்பம் இல்லை, ஆனா ஆனந்தம் உண்டு. ஆனந்தம் உண்டா என்ன? இன்பம் உண்டா என்ன? நிறைவான இன்பம். நிறைவான இன்பத்தை ஆனந்தம். வரம்பில் இன்பம் என்று தமிழ்ல சொல்லுவார்கள். ஆனந்தத்தை தமிழ் படத்தை வரம்பில் இன்பம். அன்பவுண்டட் ஹாப்பினஸ், பிளிஸ். அன்பவுண்டட் பிளிஸ் தான் ஆனந்தம். அதுக்கு ஒப்போசிட் கிடையாது. அது இதனுடைய எண் குணங்கள்ல உண்டு. அட்ரிபியூட் ஆனந்தம். ஆனா இன்ப துன்பம் இல்லை. எங்களுக்கு தான் இன்ப துன்பம். நாங்கள் அந்த ஆனந்தத்துக்கு போக வேணும். எப்ப வரும் ஆனந்தம்? நாங்கள் இறைவோடு ஒன்றுகின்ற பொழுது, ஜீவன் சிவனாகின்ற பொழுது எங்களுக்கு பிறகு இன்ப துன்பம் இல்லை. ஆனந்தம் தான். ஆனந்தம் தான். அப்ப அது ஒன்று. இன்பம் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவருக்கு இருக்குதாம். அது எப்படி இருக்குது? எப்படி இறைவனுக்கு இன்ப துன்பம் இருக்கு? எங்களுக்கு உயிர்களின் துன்பத்தை பார்த்து அவரும் கவலைப்படுறார். உயிர்களின் துன்பத்தை பார்த்து அதான் சிவபெருமாண்ட ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் போட்டிருக்கிறோம் இல்லை, இதை வச்ச கண்ணீர். எப்படி கிறிஸ்தவர்களுக்கு சிலுவையோ, இயேசு கிறிஸ்துநாதர் அவருடைய பாவங்களுக்காக மரித்தார். அதற்கு அதன்றதுக்கு சிலுவையை கட்டிக்கொண்டிருக்கிறோம். எங்கட சிவபெருமான் மரிக்க மாட்டார். அவருக்கு மரிக்கல. அவருக்கு பிறப்பில்லை, இறப்பில்லை. அவர் எங்கட துன்பத்துக்காக கண்ணீர் விடுகின்றார். அந்த கண்ணீர் துளியில் வந்தால் ருத்திர அக்ஷம். அக்ஷம் என்றா கண். ருத்திரனுடைய அக்ஷம், ருத்திராட்சம், கண்ணீர் துளியின் அடையாளம். அப்படித்தானே புராணம் சொல்லுது. என்ன இவரோட போய் தேவர்கள் முறையிட அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் உகுந்தது. கண்ணீர் துளிகள் பூமியிலே விழுந்து அதில் இருந்து ருத்திராட்சம் வந்துதான் இருக்கு. அவருடைய கருணை. அப்ப அவருக்கு பர்சனலா இல்லை, ஆனா எங்களை கூட இருக்குது. இன்னொன்று இருக்குது. காணுங்கண்ணுக்கு காட்டு முளமோல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா என்பின் இரண்கள் செலுமை. சிவஞான போத சூத்திரம் எத்தனை பேரும் சொல்லியாச்சு. காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல. கண் பார்க்குது, ஆனா கண்ணா பார்க்குது? உளம். உளமண்டு இங்க சொல்றது உள்ளம். இங்க உளமண்டு சொல்றது ஆன்மாவை. உயிர் தான் பார்க்குது. கண் பார்க்கறதில்லை, உடம்பு பார்க்கறதில்லை, உயிர் தான் பார்க்குது. ஆனா கண்ணுக்கு, பார்க்கிற கண்ணுக்கு தன்னை பார்க்கலுமோ? தன்னையும் தெரியாது. அது பார்க்கிற உயிரை பார்க்கலுமோ? தன்னையும் தெரியாது, உயிரையும் தெரியாது.
ஆனால் இன்னும் ஆழமாக பார்த்தால் உயிரை பார்க்குது இல்ல. உயிருக்குள்ளே உயிருக்கு உயிராக எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்களையும். சைவத்தில் இந்த சமத்துவத்துக்கு முக்கியமானது இதுதான். சைவத்தில் இன்றைக்கு பெரியோடி போயிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த சமத்துவமின்மை. சமத்துவமின்மை என்றால் அந்த நான் பெருசு நீ கீழே, நான் பெருசு நீ கீழே என்றது. எல்லாருக்குள்ளே உறவன் இருக்கிறான். ஒருவரை ஒருவர் கும்பிடப்படாத தேவையும் இல்லை. ஆனால் கும்பிடைக்கு எப்படி கும்பிட வேணும்? இந்த வணக்கம் இவருக்கல்ல, இவர் உள்ளே இருக்கும் சிவபெருமானுக்கேயாம் என்று கும்பிட வேணுமா? இன்னொருவங்க வணங்கினால் இந்த வணக்கம் எனக்கல்ல, எனக்குள் இருக்கும் சிவபெருமானுக்கே என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த சமத்துவம் தெரியாமத்தான் நான் பெருசு நீ பெருசு, என்ன நீ கும்பிடல உன்னை நீ கும்பிடல என்று. அது பெருங்கோளார். இந்த ஆதீனங்களே அதுதான். ஆதீனங்களே வெவ்வேறு சீட் இருக்கு. கொஞ்சம் பேர் போனா தரையில இருக்கிறது, இன்னொருத்தர் போனா ஜம்மு காலத்துல இருக்கிறது, இன்னொரு தராரத்துல போனா கதிரையில இருக்கிறது. இப்ப கொஞ்சம் தேஞ்சு கொண்டு வருகிறது. கொஞ்ச காலத்துக்கு முந்தி சைவ மாநாடு, உலக சைவ மாநாடு சிதம்பரத்தில் நடந்தது. எல்லா ஆதினத்தையும் கூட்டி வந்திருந்தேன். அதை நடத்துறவங்க சொல்லுவாங்க, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அவரோட எனக்கு சீட் போடப்படாது, சமமாக போடப்படாது. அதுக்குள்ள கொஞ்சம் பார்ப்பாங்க. அதில் தங்களோட சீட்டு மட்டவை விட இப்படி ஸ்பெஷலாக இருக்கணும்ண்டு, சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு வைக்கிறது, உயரமாக இருக்கணுன்றதுக்காக சீட்டுக்கு மேலே ஒரு குஷன் போடுறது, சீட்டுக்கு கூட பிடிக்கிறது, இப்படி எல்லாம் பல இப்பவும் இருக்குதுங்க. நீங்க சங்கர ஏதாவது மடத்துக்கு ஆதீனத்துக்கு போய் பாருங்க, ஆறாவது மனுஷர எல்லாம் அப்படி கீழே. உதாரணமா ஒரு சைவ மடத்துக்காரர் சங்கர மடத்துக்கு போனா சங்க சீட் கொடுக்கறதே அருமை. சீட் கொடுத்தாலும் அப்படி கீழே கொடுக்குற, அப்படி கீழே. பொதுவாக இந்த ரூமுக்கு போனா ஒரு கதிரை தான் இருக்கும். ஏன்னா மற்ற கதிரையில இருக்கப்படாது, நிக்க வேணும், இல்லை நிலத்துல இருக்கணும். சில பிரமுகர்கள் செல்வந்தர்கள் வந்தா அதுக்கு ஒரு ஜம்மு காலம் இருக்கு. சில பேர் ஒரு மினிஸ்டர் வந்துட்டார், ஆளுநர் வந்துட்டேன்னா அவருக்கு கதிரை போடப்படும். ഇതിന്റെ ஒப்போசிட் நடக்கும். இங்க தமிழக ஆளுநர், தமிழக முதல்வரை போய் சந்திப்பார்கள். அவர் வடிவா இதுக்கு மாற்றம் நடத்துவார். அவருக்கு முன்னாலவே எல்லாரும் போய் கையாட்டி கொண்டிருக்கணும். எல்லாரும் தான். இந்த அசமத்துவம் என்று சொல்றது, சமத்துவம் இல்லாத தன்மை சைவத்துல புரியோடி போயிருக்கிற வியாது. நீங்க ஒரு அறமும் தேவையில்லை. இந்த பொய் சொல்லப்படாது, களவெடுக்கப்படா, அப்படி எத்தனையோ அறநறி பாடசாலை எல்லாத்தையும் எல்லாரையும் சமமா பாருங்கள், நடத்துங்கள் சொல்லி பாருங்க. அதான் தேவையான அறம். சிவபெருமான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். எங்களுக்கு புத்தகத்துல நிறைய இருக்கு, பாடல்ல நிறைய இருக்கு, தத்துவங்கள்ல நிறைய இருக்கு. வாழ்க்கையில அதுக்கு ஒப்போசிட் நாங்க. அப்ப இதுல என்னண்டு இன்பமும் துன்பமும் உள்ளானே. உள்ளானே என்றால் எங்களுக்குள்ள இருக்கிற சிவபெருமான் எங்களோட இருந்து அந்த இன்ப துன்பங்களை பார்க்கிறார், அறிகிறார், அனுபவிக்கிறார், எங்களுக்கு தாரார். அப்ப அவருக்கும் வருகுதா இல்லையா? காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் என்று சொல்லுவாங்க. காட்டுறது பரவாயில்ல, அவர் கண்டுதான் காட்டுறார். தான் கண்டு எங்களுக்கு காட்டுறார், தான் அனுபவித்து எங்களுக்கு அனுபவத்தை தாரார். அப்ப அவருக்கு இருக்குத்தானே. அதுதான் உள்ளானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இல்லானே உள்ளானே. அடுத்தது அன்பருக்கன்பனே. அன்பருக்கு அன்பன் ரெண்டா. He's reciprocated love. If we love, he will love us. He will show his love. He is always loving. ஆனா அந்த அன்பு ஆக்ஷன்ல காட்டுறா காட்ட வேண்டும். அப்ப நாங்கள் அன்பை காட்டினால் அவர் அன்பை காட்டுவார். அன்பருக்கு அன்பனே. யாவையுமாய். யூ ஆர் எவ்ரிதிங். மண்ணாகி, மலையாகி, கல்லாகி, பூடாகி, புழுவா எல்லாமே இருக்கிறார் அவர். அல்லையுமாய், அது எல்லாத்தையும் நீங்கி நிற்கிறார். ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று செய்ய சொல்லி, நீ எல்லாத்திலும் ஒன்றாய் இருக்கிறாய், எல்லாத்தையும் வேறாய் எல்லையுமாய் இருக்கிறார், எல்லாத்து உடனாயும் இருக்கிறார்.
அதான் யாவையுமாய் அல்லையுமாம். பிறகு ஒப்பசிட்டாயும் இருக்கிற நீ சோதியனே துன்னிருளே. பாருங்க, ஒரு பக்கத்துல சோதி, ஒரு பக்கத்துல துன்னிருள். பிச்சிங் டார்க்னஸ், பிரைட் லைட், ஸ்பிளெண்டர். சோதியனே துன்னிருளே, ஒப்பசிட்ஸும் அவர் தான். எந்த ஒரு சமயத்திலே ஒப்பசிட்ஸை சொல்றே இல்லை. ஒப்பசிட்ஸ் இன்னொண்டா சொல்லுவார்கள். இறைவன் சோதிகண்டா சாத்தான் இருள் என்றுவார்கள். இறைவன் நல்லதண்டா சாத்தான் கெட்டதென்றுவார்கள். எங்களுக்கு அப்படி இல்லை. ஆதியும் அந்தவுமாயினாருக்கு, பாதியுமாய் முட்டுமாயினாருக்கு, பந்தவுமாய் வீடுமாயினாருக்கு, சோதியுமாய் நாயனாருக்கு, இப்படி எல்லாம் வரும். எல்லாம் வருதான். இட்ஸ் நோ ஒப்போசிட். எங்கட கடவுளுடைய பார்லிமெண்ட்ல ஒப்போசிஷன் இல்லை. நோ ஒப்போசிட் லீடர், நோ ஒப்போசிஷன். குட் அண்ட் பேட் எவ்ரி திங் அவற்ற மினிஸ்ட்ரியில தான் நடக்குது. பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசமான அரசாங்கம் என்ன. அப்ப அன்பருக்கன்பனே யாவையுமாமல்லையுமான் சோதியனே துன்னிருளே. அடுத்தது தோன்றா பெருமையனே. தோன்றா பெருமையன் என்றா என்ன? அன்மனிஃபெஸ்டட் கிரேட்னஸ். தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்தன் நடுவாகி அல்லானே. நீதான் ஆதி, த பிகினிங். நீதான் அந்தம், த எண்ட். நீதான் நடு, த மிடில். நீ நன் ஆஃப் தீஸ். இது ஒன்றும் இல்லை. நீ ஆதியாயிருக்கிறதும் அவர்தான், அந்தமாயிருக்கிறதும் அவர்தான், நடுவாயிருக்கிறதும் அவர்தான். இவை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது அவர்தான். ஆதியனே அந்தன் நடுவாகி அல்லானே. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. கடவுளங்களை அடிச்ச ஆட்கள் இல்லை, எங்களை இழுப்ப, எங்களை இழுப்ப. ஈர்த்து என்னை ஆகர்ஷிக்கிறது. சிவாய நமவில இந்த வசியம் ஒண்ணுக்கு வைப்பார். வசியண்டா இழுக்கிறது. வசியம் என்று சொல்லுவார். ஆகர்ஷணம். சிவாய அந்த மந்திரத்தின் சக்தியில வாவுக்கும் சீக்கும் அந்த எழுத்துக்கு அந்த சக்தி இருக்குது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட, என்னை தன்பால் அவரிடம் ஈர்க்க பண்ணி என்னை ஆட்கொண்டார். எந்தை, என்னுடைய தந்தை, வெரி க்ளோஸ், என்னுடைய அப்பா. பட் பெருமானே, he is my Lord too. He is my Lord, he is my Father. He is attracting me towards him. ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அடுத்தது படியுங்க. ஊத்தமை ஞானத்தாற் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. காக்குமென் காவலனே காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணறிவாய். நுண்ணுணர்வாய், நுண்ணுணர்வாய். நுண்ணுணர்வாய். கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. நோக்குறதென்றால் பார்க்கிறது என்ன? நோக்கு. பார்த்து அறிவதற்கு அரியவன். நோக்கு அரிய நோக்கு. என்னத்தால? தம் கருத்தில், தங்கட சிந்தையில, தங்கட கருத்துல, தங்கட எண்ணத்தில பார்த்து அறிவதற்கு அறியவன். யாருக்கு அறியவன்? சும்மா நோமலாக்களுக்கு, சாதாரண ஆக்களுக்கு பார்த்ததற்கு அறியவனா இருக்கலாம். ஆனால் ஞானிகளுக்கு கூடிய அறியவன். எப்படிப்பட்ட ஞானிகள்? மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்கின்ற ஞானிகள். எப்படிப்பட்ட மெஞ்ஞானம்? கூர்த்த மெஞ்ஞானம். ஒரு ஞானம் எப்படி இருக்க வேணும்? ஆழமாய் இருக்க வேணும், அகலமாய் இருக்க வேணும், கூர்மையா இருக்க வேணும், ஒளியா இருக்க வேணும், ஊடுருவி துளைத்து கிழிப்பதா இருக்க வேணும். இல்லையா? இதெல்லாம் வேலுக்கு வரும் பாருங்க. வேல் ஆழமாயிருக்கும், அகலமாயிருக்கும், கூர்மையாயிருக்கும், ஒளியாயிருக்கும், கிழித்து துளைத்து பிளப்பதா இருக்கும். ஞானம் அப்படி. பியர்சிங் விஸ்டம், the splendor, the brightness of the wisdom, the sharp wisdom, the depth of the wisdom, the
the width of the wisdom. இதெல்லாம் இருக்கணும். இப்படி இவ்வளவு விஸ்டம் இருந்தாலும் எங்களால அவரை by our own effort, own calculation, own speculation, own imagination, own effort ஆல we cannot realize him. We cannot capture him in our mind. கூர்த்தமின் ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வே. Subtler than subtle realization, the feeling. மிக நுண்மையான ஒரு உணர்வு அது. மிக நுட்பமான, மிக மென்மையான, மிக நுண்மமான ஒரு உணர்வே. நாட் இமேஜினேஷன், நாட் நாலேஜ், அறிவல்ல, சிந்தை அல்ல, உணர்வு. உணர்வுன்றது பர்சனல்ல இருந்து உணர்ந்து வாரதுண்டா பர்சனலைஸ் பண்ணி வாரதுன்னு உணர்வே. அடுத்தது போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனி. He never comes, he never goes, he never mingle. அவர் எப்பவுமே இருக்கிறவர் தானே. God is always there. அப்ப வாரது போறதுன்றது இல்லை, போக்குவரவு கிடையாது. புணர்வு, அவர் வந்து எல்லாத்தோடையும் கலந்திருக்கிறார். ஆனா ஒன்றிலேயும் he mingles with everything. He mingles with everything, but does not entangle with any of those. அவர் எல்லாத்தோடையும் கலந்திருக்கிறார் ஒன்றாய். ஆனால் ஒன்றுக்குள்ளையும் மாட்டுப்பட்டு சிக்கப்பட்டு இல்லை. நாங்கள் மாறி எல்லாத்தோடையும் கலந்திருக்கிறோம். வீடு, உறவு, புத்தகம், சமயம், படிப்பு, வேலை, தொழில், சமூகம், காசு, பணம், புள்ள, குட்டி, எல்லாம், நாடு, உறவு, எல்லாத்தோடையும் புனைந்து இருக்கிறோம். ஆனா நல்லா மாட்டுப்பட்டு போய் இருக்கிறோம். என்ன இல்லையா உமா? சிக்கப்பட்டு போய். We mingle with everything. At the same time we are entangled. But God வந்து is mingled with everything but not entangled. Entangled சிக்கப்படுறது, மாட்டுப்படுறது. நாங்க சிக்கப்படுறதுக்கு காரணம் எங்கட பாசம், impurities. அதான் பாசமாம் தட்டறுத்து பாரிக்கும். இப்ப கடவுள் எப்படி இருக்க? சிக்கப்படாம இருப்பார். அதான் ஆதியனேன் அந்தம் நடுவாகி அல்லானே. none of these. இல்லாமையும் இருப்பார், ஆனா none of these இருப்பார். அதான் இந்த டிட்டாச்மெண்ட். அது இறைவனுடைய பகவானுடைய குணங்கள் என்று இருக்கு. பகவான் என்றா 6 குணங்கள். பகம் 6. அளவற்ற அழகு, அளவற்ற செல்வம், அளவற்ற புகழ், அளவற்ற அறிவு, அப்படியெல்லாம் வரை கொண்டு வரும். அளவற்ற அந்த டிஸ்என்டாங்கிள்மெண்ட், வைராக்கியம் என்று சொல்ல. வைராக்கியம் என்றா டிட்டாச்மெண்ட். எல்லாத்தோடையும் இருந்தாலும் ஒன்றிலையும் புனைஞ்சு சிக்கப்படாம இருக்கிறது. அது ஒரு குணம். பகவான் என்றது இந்த குணம். பகவான் என்றா 6 குணம். என் குணங்கள் சைவத்தில் சொல்றது பகவான் 6 குணம். அப்ப அவர் நடுவாகி எல்லானே என்று சொன்னார். கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணர்வை போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. புணர்வு என்பது என்டாங்கிள்மெண்ட். புணர்ச்சி என்றா சேர்தல். புணர்வு என்பது என்டாங்கிள்மெண்ட். இதுல திருவாசகத்தில் ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமோ? என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று இருக்கல்ல. என்ன 10 புணர்ச்சி 10? சிவகுமார், புணர்ச்சி 10 இருக்கு ஒரு பாட்டு. புணர்ந்தா சேர்ந்து இணைந்து. சுடற்பொற்குன்றை தோளாமுத்தை வாளா தொழும்புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னெஞ்சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை புடைப்பட்டிருப்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று சொல்லி படிப்பார். அதுல 10 பாடல்கள் இருக்கு. 10 பாடல்கள் இருக்கு. அப்ப
இந்த போக்கும் வரவும் புணர்மிலா புண்ணியனே. இது முடிஞ்ச பிறகு புணர்ச்சி 10 இருக்கா படிச்சு பாருங்க. 10 பாட்டு நல்லா இருக்கும். புணர்வுமிலா புண்ணியனே. அடுத்தது காக்குமங் காவலனே. காக்குமங் காவலனே. கண்டா என்ன கருத்து? He's the protector. காக்குமங் காவலனே காண் பெரிய பேரொளியே. The great splendor, but very rare to see that. பெரிய ஒளி, மாபெரும் ஒளி, ஆனா தெரியுது இல்ல. அப்ப ஒளியில விளையோ எங்கள்ல விளையோ? அவ்வளவு ஆணவ மேல தட்டிப்பு கெட்ராக்ட் கண்ணை மறைச்சிருக்குது. தட்டிச்ச கெட்ராக்ட். ஒரு சர்ஜன் வந்து கிழிக்க வேணும். கூர்த்தமை ஞானத்தால கிழிக்க வேணும் அந்த கெட்ராக்ட். ஆணவம் என்கிற அந்த கெட்ராக்டை கிழிக்க அந்த ஒளி தெரியும். அதான் குரு. நீர்மலனா இருக்கணும். மனங்களை மறுத்து அவர் தான் செய்யணும். நாங்களும் நீங்களும் செய்யல. அது ஈர்த்து என்ன ஆட்கொண்டு இங்க உரண்டு பாருங்க. மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி. சொன்ன மாதிரி சோப்பு போட்டு ஊத்தவக குளிச்சவன் உண்டோ? சோப்பு போட்டு ஊத்தவக குளிச்சவர் உண்டோ? இல்ல. கொஞ்சம் அதுக்காக குளிக்காம இருக்கப்படாது. குளிக்கத்தான் வேணும். நாங்கள் எஃபர்ட் எடுக்கத்தான் வேணும். ஆனா அதுக்கு பதம் வந்து கொண்டே இருக்கு. எல்லாம் ஊத்தையெல்லாம் வந்து கொண்டே இருக்கு. அது மாதிரி அது முழுக்க இல்லாம போறதுண்டா அது அவர் தான் தருவாங்க. முழங்குது. நல்ல அருமையான உபமானம் இல்லை. எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கப்படாது. சோப்பு போட்டு ஊத்த போதே பேசாம இருப்ப கொண்டிருந்தா 4 நாள்ல நாரத்து வாங்கிடும். குளிக்கத்தான் வேணும். ஆனா அது வந்து கொண்டுதான் இருக்கும். நாங்க குளிச்சு கொண்டுதான் இருப்போம். அது வந்து கொண்டுதான் இருக்கு. இதுதான் எங்களோட வாழ்க்கை. அதனால இறைவன் வந்து அதை இல்லாம பண்ணுவார். அதுதான் அங்க இருக்கு. காக்குமங்காவலனே காண்பெரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே. ஆனந்தத்தை சொல்றார். ஆற்று இன்ப வெள்ளமே. பெரிய ஆறாக வருகின்ற இன்பம். ஆற்றின்ப வெள்ளமே. அன்பவுண்டட் பிளிஸ். வரம்பில் இன்பம். ஆனந்தம். ஆனந்தத்துக்கு எதிர்ச்சொல் இல்ல. அந்தம் ஒன்றில்லை. அதுக்கு முடிவும் இல்லை. ஆற்றின்ப வெள்ளமே. அத்தா அத்தா ஐயாண்டதுதான் அத்தா. மிக்காய் நின்ற. இதுக்கு எல்லாத்துக்கு சொல்ல. இதுக்கு மேலாக நீ என்னென்னத்தை சொன்னார்? அதோட இறைவனைத்தான் சொல்றார். எவ்வளவோ சொல்லி போட்டு இது எல்லாத்துக்கும் மேலே என்று சொல்றார். என்ன சொல்றார்? நாயிற்கிடையாய் இவ்வளவத்தையும் சேர்ந்து இதுக்கும் மேல நாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே ஒன்று. மாசற்ற சோதி 2. மலர்ந்த மலர் சுடரே 3. தேசனே 4. தேனார் அமுதே 5. சிவபுரனே 6. பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே 7. அதான் வேல் கொண்டு கிழித்தல். நேசகருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பாத்தீங்களா? 8. அங்க ஆற்று இன்ப வெள்ளை வேண்டி இன்பத்தை சொன்னார். இங்க கருணை பேராரு. அவருடைய அருளை அன்பை சொல்றார். அங்க இன்பத்தை சொன்னார். இங்க அங்க கருணையை சொல்றார். கருணை பேராரே. ஆரா அமுதே. அள்ள அள்ள உண்ண தெவிட்டாத அமுது. அளவிலா பெம்மானே. அளவிட முடியாதவரே. 10. ஊராதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியானே. தேடாதவர்களுடைய உள்ளத்துல கூட அவர் ஒளிச்சிருக்கிறார். நீராய் உருக்கி என் 6 உயிராய் நின்றானே. என்ன உருக்கிறதவர் தான். காதலாகி கண்ணீர் கசிந்து மல்கி ஓதுவார் தமை நன்னர் வைப்பது உருக்கிறார். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் நண்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அள வைக்கிறார். நீராய் உருக்கி என் 6 உயிராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே. 12. பிறகு உள்ளானே. 13. அன்பரு கண்பனே. 14.
யாவையுமாய் 15, அல்லையுமாய் இவை ஒன்றும் இல்லை 16, சோதியனே 17, துன் இருளே பிச்சிங் டார்க்னஸ் 18, தோன்றா பெருமையனே 19, ஆதியனே 20, அந்தம் 21, நடுவாகி 22, அல்லானே 23, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை 24, பெருமானே 25, கூர்த்தமின் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே 26, நுணுக்கரிய நுண்ணுணர்வே 27, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே 30. என்ன 27 30? போக்கில்ல 28, வரவில்ல 29, புணர்வில்ல 30, காக்குமங் காவலனே 31, காண்பெரிய பேரொளியே 32, ஆற்றின்ப வெள்ளமே 33, அத்தா 34, மிக்காய் இந்த 34க்கும் அப்பால அதுக்கும் மேலாக நின்ற அருமையா இருக்குது என்ன. சிவபெருமானுக்கு நாங்க அரிச்சனை செய்ய தேவையில்லை, சிவபுராணம் பாடி கும்பிட்டாலே வந்துடுமே அரிச்சனை. பேராயிரம் பரவி அங்கால அத்தாமிக்காய் என்ற தோற்றச் சுடரொளியாய், சுடரொளியாக சொல்லாத நுண்ணுணர்வாய், நுண்ணுணர்வு இரண்டாம் தரம் வந்துட்டது, சொல்ல முடியாது வெளியிலே. அது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு, நுணுக்கி ஆராய்ந்து அறிதற்கு அரிய நுண்ணுணர்வு. இங்க சொன்னார் அது ஆராய்ந்து அறியவும் முடியாத உணர்வு, சொல்லவும் முடியாது, அறிய மற்றது அதை ஆராய்ஞ்சு அறியவும் முடியாது, சொல்லவும் முடியாது. நான் அதான் சொல்லாத நுண்ணுணர்வாய். அடுத்ததை படிங்க, படிங்க. மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேட்டனே தேட்ட தெளிவே என் சிந்தனையுள் ஊட்டான உண்ணா அமுதே உடையானே வேட்டு விகார முடக்குணம்பியேனோ கிடப்பான் ஆற்றே நம ஐயா அரணே ஓ நன்று. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே. மாற்றமாம் வையகத்தின் வேர்ல்டு இஸ் எவர் சேஞ்சிங். உண்டை நாங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? ஊர் சேஞ்ச் பண்ணது, உலகம் சேஞ்ச் பண்ணது, ஆறே சேஞ்ச் பண்ணது. என்ன ஆத்திண்டி ஓட்டங்களே மாறுது, உலகம் மாறுது, சுவாமியே மாறுறானே. அந்த காலத்திலே அம்பாளுடைய உருவமைப்பு இதெல்லாம் வித்தியாசம். இப்ப இருக்கிறது வித்தியாசம். என்ன பழைய ஓவியங்களையும் புது ஓவியங்களையும் பாருங்க, மாறிக்கொண்டே வருகிறது. மாற்றமாம் வையகத்தே எவர் சேஞ்சிங் வேர்ல்ட். வெவ்வேறே வந்தறிவான் தேட்டனை, வெவ்வேறே வந்தறிவான். வேறு வேறு விதமாக வந்து அறிய முடியும். பாத்தீங்களா? வெவ்வேறே வந்தறிவான் என்ற வெவ்வேறு சமயங்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு மார்க்கத்தினால். ஒருவர் இசை படித்தவர் இசைக்குள்ளாலே இறைவனிட்ட வந்துடுவார், நடனம் செய்பவர் நடனத்துக்குள்ளாலேயே வந்துடுவார், இலக்கியம் படித்தவர் இலக்கியத்துக்குள்ளாலேயே வந்துடுவார். அது மட்டும் இல்ல, யுத்தம் செய்கிறவர் ஆமிக்காரர் யுத்தம் செய்கிறவர் அதுக்குள்ளாலேயும் கூட இறைவனை அடையலாம். மாடு வெட்டுறவர் மாடு வெட்டியே இறைவன்ட்ட வந்துட்டார், மீன் பிடிக்கிறவர் மீன் பிடிச்சே வந்துட்டார், வேட்டையாடுறவர் வேட்டையாடியே வந்துட்டார், நெசவு செய்கிறவர் நெசவு செய்தே வந்துட்டார், துணி துவைப்பவர் துணி துவைச்சே வந்துட்டார், பானை வினைகிறவர் பானை வினைஞ்சே வந்துட்டார், பூஜை செய்கிறவர் பூஜை செய்தே வந்துட்டார், அரசாடுறவர் அரசாண்டு கொண்டே வந்துட்டார், அமைச்சராக இருக்கிறவர் அமைச்சராக இருந்து கொண்டே வந்துட்டார், விவசாயியா இருந்து கொண்டே வந்துட்டார். அப்படித்தானே இருக்குது. அதாவது மாறினவையோ இல்லையா? இல்ல, வெவ்வேறே வந்தறைவாம். உலகம் மாறிக்கொண்டே இருக்குது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. இப்படி வேறு வேறு விதங்களினால இறைவனிட்ட வந்தடையலாம். நாங்க தைத்திரிய வருஷம் படி கேட்க பார்த்து நாங்க தானே
கொண்டு உலகத்தை பார்த்து அவதானிச்சு அந்த உணர்வுக்குள்ளால பாருது மைண்ட்ஃபுல்ல. மற்றது படிச்சு அதுக்குள்ளால வாரது, குடும்பம் நடத்தி அதற்குள்ளால அந்த அனுபவ ஞானத்துக்குள்ளாக வாரது, நானாரெண்டு கேட்டு வாரது. இப்படி ஒவ்வொரு 5 விதமான வாழ்க்கைகளுக்கு இப்படி ஒவ்வொரு வந்தரை வாந்தேற்றனே. தேற்றனண்டா என்ன முடிவு, தேற்றமண்டா முடிவு. தேற்ற தெளிவே முடிந்த முடிவினுடைய தெளிவு. காட்டுங்க, தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே. அப்படியே இந்த சிந்தனையில நான் நோக்கி அறியலாது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. எண்ணுதற்கெட்ட எழிலார்கள் எண்ணுதற்கு எட்டாது. நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. அவனை நான் உணர இயலாது. பிறகு சொல்லாத நுண்ணுணர்வு, சொல்லவும் இயலாது. அப்படிப்பட்ட நுண்ணுணர்வு. ஆனா என் சிந்தனையுள் ஊற்றான இந்த சிந்தனைக்குள்ள இருந்து தானே அப்படியே ஸ்ப்ரவுட்டிங், அப்படியே அதுக்குள்ள இருந்து வாரார். பாத்தீங்களா? நாங்கள் பிடிக்க, அவர் அதுக்குள்ள இருந்து ஊற்று வார மாதிரி வாரார். என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே. உண்ணத்தை விட்டாத அமுதே. அமுதம் என்றது இனிமையானது, சுவையானது, அதே நேரம் மரணமில்லா பெருவாழ்வை தருவது, எல்லா நோய்களுக்கும் மருந்தாவது, எல்லாம் அதுதான். அதான் உண்ணார் அமுதே. உண்ணார் அமுதே உடையானே. என்னை உடைமை பொருளாக கொண்டவன் அவன். I am his property. He is the proprietor of me. உடையானே. சிவலிங்க பூஜை செய்கிறவர்கள் சிவலிங்கத்தை எல்லா இடமும் கொண்டு போவார்கள். அந்த சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு பெயர் இருந்தாலும் பொது பெயர் உடையவர். உடையவர் பூஜை. உடையவர் என்றால் அவர் தான் என்ற பொஸ். உடையானே வேற்று விகார விட குடம்பின். வெவ்வேறுபட்ட விகாரங்களை உடைய இந்த கழிவுகள் எல்லாம் நிரம்பி தோன்றிக்கொண்டே வழிந்து கொண்டே இருக்கின்ற இந்த உடம்பு. விடக்கு, விடம் என்றால் கழிவுகள். வியர்வை ஒரு கழிவு. தேங்கி நின்றா நாரைப்போம். வேர்க்காம இருந்தா எப்படி இருக்கும்? மூக்கால சளி, காதால குடுமி, வாயால வீணீர், சலம், மலம், இப்படி எல்லாம் வந்து கொண்டே இருக்கு. வேற்று விகார எத்தனை வித்தியாசமான இருக்கு. கண்ணுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, மூக்கு மணக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம், வாய் சுவைக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம், வாய் பேசுறதுக்கு ஒரு சிஸ்டம், பல்ல அரைக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம், காது கேட்கறதுக்கு ஒரு சிஸ்டம், ரத்த ஓட்டத்துக்கு ஒரு சிஸ்டம், நரம்புக்கு ஒரு சிஸ்டம், சமிபாட்டுக்கு ஒரு சிஸ்டம், கழிவகற்றலுக்கு ஒரு சிஸ்டம், நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஒரு சிஸ்டம், சிந்திக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம். எத்தனை சிஸ்டங்கள் படிக்கிறேன் நாங்கள். வேற்று விகார விடக்குடம்பு. விடக்குடம்பின் இதுக்குள்ள உள் கிடப்ப ஆற்றேனும் ஐயா. இந்த இண்டிவிஜுவல் டைமென்ஷன். நான் லம்போதரன், நான் டாக்டர், நான் இங்கே சைவ சித்தாந்தம் பேசுறேன், நான் சச்சங்கம் நடத்துறேன், நான் இன்னாருடைய கணவன், இன்னாருடைய தகப்பன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன், இன்ன சிட்டியில இன்னென்ன சங்கங்கள் வச்சிருக்கிறேன், இன்ன சபைகள் வச்சிருக்கிறேன், இன்னென்ன செய்த நான் எல்லாம் சும்மா சுத்தி சுத்தி என்டாங்கிள் பண்ணி கட்டி கட்டி வச்சிருக்கிற இந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி உடைஞ்சுது. காஸ்மிக் ஐடென்டிட்டி எம்பெருமான் சிவபெருமானோட நான் சிவோகம் சிவோகம், சிவம் நான் சிவம் நான், சிவோகம் சிவோகம். அதான் கட்டறுத். அப்படி போனா திருப்பி இதுக்குள்ள இருக்க இயலாது. அதான் வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்று போட்டே புகழ்ந்து இருந்து பொய் கெட்டு மெய்யான மீட்டெங்கு வந்து வினைப்புறவி சாராமே. இந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, நான் என்ற இந்த ஐடென்டிட்டி போய் காஸ்மிக் ஐடென்டிட்டி எனக்கு வர வேணும். அதான் முத்தி நிலை. அதைத்தான் சொல்றார் மாணிக்க வாசகர். தொல்லையிரம்பரவி சூழந்தலை நீக்கி
அல்லலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவானறியளிக்கும் பாதபூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.